ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, முழுமையாக என்னை நம்புகிறேன் என்று சொல்லுகிறாய். பின்பு என்ன செய்கிறாய்? என்னை சந்தேகிக்கிறாய். இதுவும் நம்பிக்கை துரோகம்தான். நான் உனக்கு பிடித்த விஷயத்தில் வெற்றி தர தாமதிக்கிறேன் என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்று அர்த்தம். நான் உனக்கு தரும் வெற்றி நீடித்து மேன்மேலும் நீ கால் பதிக்கும் இடமெல்லாம் வளர்ச்சி பெற வேண்டாமா? அதற்கு தான் தற்போது நீ அனுபவிக்கும் கடினமான சூழ்நிலைகளை அனுமதித்துள்ளேன். நீயாகவே அதை சமாளித்து வெளிவர கற்றுக்கொண்டால் அடுத்த கட்டத்திற்கு நீ நகர தகுதியானவராகி விடுவாய். ஒருவேளை அடுத்த கட்டத்திற்கு நீ நகரவில்லை என்றால் உன் தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு மீண்டும் எனக்காக ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த முறை உனக்கு கிடைக்கும் வெற்றி மாபெரும் வெற்றியாக கூட இருக்கலாம் அல்லவா? அடுத்த கட்டத்திற்கு நீ நகரும் தருவாயில் உள்ளபோது நீதான் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். எப்படி அரிசி தண்ணீர் கொதிக்கும் நிலையை பொறுத்து கொண்டு நம் வயிற்றை நிரப்புவதற்காக ருசியான தேவையான சாதத்தை தயார் செய்து கொடுக்கிறதோ, அதுபோல் சில கடினமான சூழ்நிலைகளை நீ கடந்துதான் ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் வெற்றி என்னால் உறுதி செய்யப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நீ மிக அருகில் நெருங்கிவிட்டாய். உன்னை இது நாள் வரை வெற்றிக்கு தயார்படுத்த விரும்பிய எனது போராட்டமும் கூட ஓயத்தான் போகிறது. இக்கடினமான கட்டத்தை நீ கடந்து விட்டாய் என்றால் என் உதவி இல்லாமலேயே நீ இனி பல வெற்றி சிகரங்களை தொடுவாய். என்னை உன்னுள்ளே தேடு. நான் உனக்கான வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டிட நிச்சயம் உதவுவேன். வேறு யாரிடத்திலும் சென்று எந்த உதவியும் பெறாதே. என் பிள்ளை யாரிடத்திலும் கையேந்துவதை நான் விரும்ப மாட்டேன். உனக்கு எந்த உதவியானாலும் கேள். என்னிடம் மட்டுமே கேள். உனக்கான உதவியை தருவேன். கனப்பொழுதினில் என்னை கோவிலுக்கு சென்று தான் தரிசிக்க வேண்டும் என்று இல்லை. உன்னுள் இருந்தே உள்முகமாக என்னை தரிசி. நான் உனக்கான உதவியை நிச்சயம் செய்வேன். இன்று வியாழனும் கந்தருக்கு உகந்த சஷ்டி நாளும் இணைந்த இந்த குருவாரில் நானும் உன் பிரியமான கந்த சுவாமியும் வந்துள்ளோம் உன்னை ஆசிர்வதிக்க. உனக்கான வெற்றி மிக அருகில் வந்துவிட்டதம்மா. உன் வாழ்வினில் இன்னும் 1 மணி நேரத்தில் அசுர வேகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உன் முன்னேற்றத்திற்கான மாற்றம். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.